ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள். அதான், குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹுவை அஞ்சி அழுதால் கறந்த பால் எப்படி திரும்ப மடி புகாதோ அதே போல அவர் நரகம் செல்லவே மாட்டார். என்ன உதாரணம் பாருங்க, பாலை கறந்தீங்க, நான் மடியிலிருந்து, பசுவனுடைய மடியிலிருந்து பாலை கறந்தால் அந்த பால் திரும்ப மடிக்குள்ள போகுமா? சாத்தியமே இல்லை. அதுபோல் அவர் நரகம் செல்ல மாட்டார். யார்? தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுத மனிதர். யார் ஒருவர் அல்லாஹுவை அஞ்சி தனிமையில் இருந்து அழுகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய அரிசுடைய நிழலுக்கு தகுதி படைத்தவர் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிழலே இல்லாத அல்லாஹ்வினுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் எனக்காக வேண்டி கண்ணீர் சிந்திய என்னுடைய அடியான் எங்கே என்று அல்லாஹு தஆலா அழைத்து தன்னுடைய இருக்கைக்கு கீழ் தன்னுடைய நிழலை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணீர் இதற்காக வேண்டி வர வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி, நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். அந்த கண்ணீருக்கு மதிப்புண்டு. அல்லாஹ்வுக்கு பிடித்த துளி, அல்லாஹ்வுக்கு பிடித்த துளி 2 துளி. 2 துளி எது? ஒன்று கண்ணீர் துளி. என்ன கண்ணீர்? தொடர் நாடகம் பார்க்கும்போது வர்ற கண்ணீர் அல்ல, டிவி பார்க்கும்போது வர்ற கண்ணீர் அல்ல, உலக ஆதாயத்திற்காக வேண்டி அழுகிறோமே அந்த கண்ணீர் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுகிறோமே, பாவங்களை நினைத்து, மறுமையை நினைத்து, சொர்க்கத்தை வேண்டி, நரகத்தை அஞ்சி அழுகிறோமே அந்த கண்ணீர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி. இன்னொரு துளி அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடும் பொழுது உடம்பிலிருந்து பீரிட்டு எழுகிற இரத்த துளி. 2ம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த துளிக்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும்.